bakadala rabari kadere budirebi ஷீதலா போரி கிரிதி பிரி 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 தினி போரி கதனபா ஷரபா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். எவ்வளோ வெயில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தின தேவன் நம்மை ஜில்லுன்னு இந்த மே மந்தில் ஊழியம் செய்ய வைக்க போகிறார். இந்த மே மந்தில் எத்தனை விபிஎஸ் நம்ம நடத்த போகிறோன்னு தெரில. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது விபிஎஸ் நிமிடம் சர்ச்சில், அதுக்கு அடுத்த வாரம் சேக்காடு சர்ச்சில், அதுக்கு அடுத்த வாரம் ஜிஐயில், அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் தான் எங்கெல்லாம் நடத்த பரிசுத்தாவினர் எவராரோ அத்தனையும் நம்ம செய்ய போகிறோம். ஆமென். உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். எத்தனை பேர் இந்த பாட்டு பிடிக்கும்? ரிலாக்ஸ்டாக வர்ஷிப் பண்ண போகிறோம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜீசஸ் கையில் தான் இருக்குது. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர்,
சேர்த்து கொண்டீரே. தேங்க்யூ டாடி. எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுகிறது. தேவஜனமே, என்ற செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தேவஜனமே, ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம், மனிதர்களுக்கும் ஒரு மேய்ப்பன் அவசியம். ஆடுகளுடைய பாதுகாப்புக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம், இந்த மனிதர்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு மேய்ப்பன் அவசியம். வாழ்க்கையில் கடினமான பாதைகளை நாம் கடந்து போகும்போது நம்மை காப்பாற்ற ஒரு தேவன் அவசியம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நடைகளையும் நம்மால் நாமே கவனித்து கொள்ள முடியாது, நம்மால் நடத்தி கொள்ள முடியாது. நம்மை நடத்துவதற்கு ஒரு இயேசு அவசியம். ஆடு தன் மெய்ப்பன் வழியில் சென்று அது வாழ்கிறது போல நாமும் நம் மெய்ப்பன் வழியில் சென்று வாழப்போகிறோம். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக
ஒரு தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவருக்காக ஜெபிக்கும்படி போயிருந்தேன். அந்த ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாததுக்கு ப்ரே பண்ணிட்டு வெளியில் வரும்போது அவங்க மகனை பார்த்தேன். அந்த மகன் வந்து சில கலர் ஃபிஷ்ஷுக்கெலாம் தீனி போட்டுட்டு இருந்தார். பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காரு, டாகு, கேட்டு வச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசினார். பாஸ்டர், கரெக்டாக காலைல சாப்பாடு கொடுத்துருவேன், மதியம் கொடுத்துருவேன், நைட்டு கொடுத்துருவேன், ஆடுக்கு மன்னிக்கும் கேட்டுக்கு கொடுத்துருவேன், நாய்க்கு கொடுத்துருவேன். கரெக்டாக பார்த்துக்கணும் பாஸ்டர், இல்லைனா கஷ்டம் பாஸ்டர் இதுங்களா. ஏன்னா பாவம், வாயில்லாத ஜீவன், நம்ம கொடுக்கலன்னா அதுக்கு யாரும் தர மாட்டாங்க அப்படின்னு கண் கலங்கினார். ஆனால் பிரதர் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கிறீங்களே, கண் கலங்குறீங்களே அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது என் மனசை ரொம்ப தொட்டுருச்சு. பாஸ்டரையா, நான் என்னமோ ஃபீல் பண்ணுறேன், இந்த 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 பெட் அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அதுபோல் நம்மளை கூட யாரோ பார்த்துக்கணுன்னு தோணுது பாஸ்டரையா அப்படின்னு. இந்த பெட் அனிமல்ஸை விட்டால் எப்படி இந்த பெட் அனிமல்ஸுக்கு அட்டாக் வந்துடுமோ அதுபோல் நம்மளை கூட விட்டால் அட்டாக் வரும் போல் அப்படின்னு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் அப்பாவை பாருங்கள். எங்கள் அப்பா இப்போ மனது நிலையில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மனசு என்ன நினைக்குதுன்னு அவருக்கு தெரியல. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்னால் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கள் அப்பாவோட மனசை புரிஞ்சுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் பண்ண முடியல. எப்படின்னே தெரிலல. இந்த இந்த மிருகத்தையாவது நான் புரிஞ்சிக்கிறேன், எங்கள் அப்பாவை என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு அவர் சொல்லும்போது நான் அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் இப்போ தான் பிரதர் உங்களுக்கு இந்த வசனம் அவசியம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் மேய்ப்பனாக இருந்தால் அவனுக்கு தாழ்ச்சி என்பது கிடையாது. இந்த இமேஜில் ஒரு ஆடும் மெய்ப்பனையும் காட்டுவாங்க. இந்த ஆடை நான் நினச்சி பார்த்தேன். அந்த ஆடு ஜாலியாக போகுது, ஜாலியாக வருது. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்காக அதற்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆபத்து இருக்குதா? பயங்கரமான ஆபத்து. நான் கடந்த வாரத்தில் ஒரு பசங்க ஊழியம் செய்கிற டீம், சின்ன பிள்ளைங்களோட கூட்டத்தோடு கூட போனேன். போகும்போது அங்கே ஒரு பெரியவர் ஆடு மேய்ச்சிட்டு வர்றாரு. அந்த ஆடு எங்கள் காருக்கிட்ட வர்ற மாதிரி வரும்போது அவர்கிட்ட வந்து அந்த ஆடை அப்படியே பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்டு போனார். என் கூட இருக்கிற குட்டி பசங்களை ஒருத்தன் கண்ணாடி திறந்து, மட்டன் பார்த்து போ அப்படின்றார். அந்த ஆடை பார்த்து சொல்கிறார், மட்டன் என்ன பார்த்து பத்திரமா போ, எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஆடை பின்னாடி உக்காந்துக்கிறவன் மட்டனாக பார்க்குறான். அவர் பத்திரமா என் காரில் இடிப்படாமல், அந்த ஆடுக்கு இது ஒரு காரு, இது நம்மளை இடிக்கும், இது இடித்தா நம்ம மட்டன் ஆகிடுவோன்னு அதுக்கு தெரில. ஆனால் அந்த மெய்ப்பனுக்கு தெரியுது. அந்த பெரியவருடைய அந்த சவுண்டு, அந்த டோனு அப்படி வந்து நின்று காரை அப்படி நிறுத்தினது, அந்த ஆடை அப்படி அணைச்சது, அதுங்களை போட்டது பார்க்கும்போது எனக்கு நம்ம என்னுடைய மெய்ப்பனே பார்த்தது போல இருந்தது. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையும். என்னோட ஒவ்வொரு பாதையிலையும் என்னை முட்டை கார் வரும்போது சாத்தான் என்னை பார்த்து மட்டன் சத்தியமாக சொல்லுவான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று ஓரென்றுக்கும் வரான். சாத்தா ஒன்றும் நம்மளை இங்கே ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமான ஸ்ட்ராங்கு, பாடி பில்டரு, நல்லா சாப்பிடுவார், பெரியவர். நோ, அவன் நம்மளை மட்டனாக தான் பார்ப்பான். நான் உன்னை திருடுவேன், உன்னை கொல்லுவேன், உன்னை அழிப்பேன். யூ cannot go fight around the enemy. சாத்தான் கூட நீங்கள் சண்டை போகிறது காற்றுல அடிக்கிற மாதிரி. ஒருத்தர் கொம்பெடுத்து சுரில் அடிச்சுன்னுக்கிறார். எதை அடிக்கிறாரு? காற்றை. சவுண்ட் என்னமோ கேட்குது, காற்று ஒன்றும் அழலை, ஏன்டா என்ன அடிச்சே அப்படின்னு இவருக்கு தான் கை வலிச்சு விட்டுட்டாரு. யூ cannot fight with the devil. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நீங்களும் நானும் கையை நீட்டி அடிச்சிட்டேன், குச்சி வச்சு அடிச்சிட்டேன் சொல்ல முடியாது. நம் மெய்ப்பனுக்கு தான் தெரியும் நம்மை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைவேன். ஒரு 5 முறை சொல்லலாம். நான் கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லுவேன், நீங்கள் நான் தாழ்ச்சியடைவேன்னு சொல்லுங்க. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். நல்லா தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். அந்த சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். இன்னும் கூட ஒரு முறை சத்தமா, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த மெய்ப்பன் கைட் பண்றாரா? he guides us. எனக்கு எந்த பாதையில் போகணும்னு சொல்றார். ஆமென். ஆமாம், ஆடுக்கு வந்து ஓனாய் வழிகாடு தான். வா வா வா, புல்லுள்ள இடத்துல என்ன பண்ணுறேன்? மேய்க்கிறேன். எத்தனை ஆடு போனால் அது கதை ஆகும். 2-3 நாய் ஒன்றா சேர்ந்துட்டு சொல்லுதா, வா 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 உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், போனால் என்ன ஆகும்? முடியாது. மெய்ப்பன் மட்டும் தான் கைட் பண்ணுவார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் வந்து நான் உனக்கு வழி காட்டுறேன்னு சொன்னாலும் நானே வழி என்று சொன்னேன். அவர்தான் என் வழி. ஏனென்றால் அந்த கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். சொல்லுங்க சபையே, நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. He is going to guide my life. He is going to guide my finance.
என் பண பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு என் கர்த்தர் கைட் பண்ண போறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு புது பிசினஸ் தர போறாரு. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என் கடன் பிரச்சனையை மேற்கொள்ள போறேன். ஆமென் சொல்லுங்க. ஐ வில் கைட் யூ. இதுக்கு தான் நான் என் கர்த்தரை மேய்ப்பரா எடுத்து வச்சிருக்கேன். ஆமென். கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாரை தெரியுமா கூப்பிடுறாரு? எல்லாம் ஸ்ட்ராங்கான ஆள், நல்லா ஃபிட்டான ஆள்லாம் வாங்கன்னு சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு டீமாக கூடிங்க, ஒரு கட்சி எடுத்துங்க. உங்கள் கட்சி பேர் என்ன பேர்? புலம்பல் கட்சி, புலம்பல் முன்னேற்ற கழகம் நம்ம வச்சுக்கலாமா? ஏதோ ஒன்று. அப்புறம் கட்சிக்கு ஒரு கொடி நான் வச்சுக்கலாம். நீங்கள் தான் சொல்லுங்களேன். முள் போட்டு வச்சுக்கலாம். என் காலில் என்ன பண்ணுது? முள் குத்துது, ரத்தம் சிந்தலாம். ஏன்? என் வாழ்க்கையில் புலம்பல். இந்த புலம்பல் தான் முன்னேறுது என் வாழ்க்கையில். வேற என்ன வருது? எனக்கு காலில் முள் குத்திருச்சு. இப்படி ஒரு டீம் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பையன், எங்கள் பொண்ணு, பேத்தி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து புலம்பலில் நம்பர் 1 ஆகிறோம். கம் 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 கம், வெல்கம் டு மை பார்ட்டி, ஜீசஸ் பார்ட்டி. கூப்பிட்டு சொல்கிறாரு, என்கிட்ட வாங்க, நீங்கள் வந்ததுமே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். த மோமெண்ட் யூ கம் யூ வில் பி கிவன் என்னது? இளைப்பாறுதல். யூ வில் பி கிவன் கம்ஃபர்ட். ஆமென். யூ வில் பி கிவன் ரிலாக்ஸேஷன். உன்னை ஆறுதல் படுத்துகிறேன், நீ என்னிடத்தில் வா. இது யாரால் தான் தர முடியும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த என் காருக்கிட்டேருந்து இந்த ஆடை காப்பாற்றின தாத்தாவை பற்றி நான் ஸ்டடி பண்ணேன். அந்த தாத்தாவை பற்றி ஸ்டடி பண்ணி இருக்கும்போது அந்த தாத்தா ஒரு ஃபோன் பண்ணுறார். என்ன ஃபோன் பண்ணுறாருன்னா, எப்போ வரீங்க? காசு கொஞ்சம் கஷ்டமாகுது, வந்து ஒன்று எடுத்துன்னு போங்க அப்படின்றாரு. எதை எடுத்துன்னு போக சொல்கிறாரு? நான்ப்பா இந்த மெய்ப்பனு அப்போ தான் எங்கள் பசங்க கையிலேருந்து காப்பாற்றி நான் சொன்னார், ஏய் இது என்னுடைய பெட் அனிமல்னு சொல்லி காப்பாற்றி போனவர் ஃபோன் பண்ணுறாரு. வாங்க வாங்க, காசு கொஞ்சம் ஒன்று கொடுக்குறேன், ஒன்று எடுத்துன்னு போ, இன்னொன்று அடுத்த வாரத்துக்குள்ள ரெடி ஆகிடும் அப்படின்றாரு. அப்படி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா, தான் உயிருக்காக ஆடோட உயிரை வேலை பேசுகிறாரு. அவ்வளோ நேரம் அப்பா இந்த இருந்தால் இந்த ஆடு மாதிரி இருக்கணும், இந்த தாத்தா கூட இருக்கணும், இந்த தாத்தா தான் என் மெய்ப்பனாக இருக்கணும், நான் ஆடு போல் இருக்கணும்னு நினச்சேன். நானுக்கு எனக்கு ஒரு பகீர்னு வந்துச்சு. ஐயோயோ, ஊர் உலகத்தில் உள்ள மெய்ப்பர்கள் எல்லாம் தன் ஜீவனை காப்பாற்ற யாரோட ஜீவன் எடுக்கிறாங்க சொல்லுங்க? ஆனால் நம்ம தலைவர் 10:12 யோவானில் சொல்கிறாரு, நம்ம ஜீவனை காப்பாற்ற தன் ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 10:11 John, I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. சாத்தான் ஃபோன் பண்ணுவான், ஜீசஸ் உன் டீமில் ஒரு ஆள் லைஃப் முடிஞ்சிச்சு, பயங்கரமாக பாவம் பண்ணுது, நம்ம வலையில் சிக்கி இருக்குத, பிடிச்சி வச்சிருக்கிறேன், தூக்குட்டா அப்படின்னும் போது என் மீட்பர், என் ஜீசஸ், என் இயேசுராஜா அங்கே வந்து இவனுக்காக இவளுக்காக நான் என் உயிரை கொடுத்துருக்கிறேன்டான் தான் சொல்லுவாரே தவிர எனக்காக நீ அவன் உயிரை எடுன்னு சொல்ல மாட்டார். யோவான் 10:11 படிங்க பார்க்கலாம். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தன் ஜீவனையே கொடுக்கிறான். சண்டை வரும்போது அவன் ஜீவனை கொடுக்கிறான். நான் நிறைய இடத்துல நினைப்பேன், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணும்போது சில நேரத்தில் அவங்க மறிச்சிருவாங்க. ஐயோ ஆண்டவரே உன் கையில் கொடுத்தேன், இவங்க உயிர் போயிடுச்சேன்னு. அப்போல்லாம் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், நீ ப்ரே பண்ண அவன் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லாதரா, நீ ப்ரே பண்ண அவன் உயிரை நான் காப்பாற்றிட்டேன், அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாக்களை காப்பாற்றும்படியாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய திட்டம். ஐ ஹவ் கம் ஹியர் டு பர்ச்சேஸ். நான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொன்றையும் காப்பாற்ற வந்திருக்கிறேன். ஐ எம் த குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் எனக்கு தாழ்ச்சி இல்லை, என் ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இதை தாவீது சொல்லிட்டாருங்க. இந்த தாவீது எக்ஸலண்ட்டான ராஜா. சில நேரம் நம்ம இந்த மிருகங்கள் போல் நம்ம நினச்சிட்டு பேசுவோம். அது யார் யார் பண்ணியிருக்கீங்கன்னு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா புரியும். உங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, காலையில் போயிட்டீங்க, எப்போ வந்தீங்க? நைட்டு வரீங்க. அந்த பூனை ஓடி வருது, உடனே தூக்கி வச்சுட்டு அம்மா வரலன்னு தான் நீ ரொம்ப கோவமாக இருக்கிறியா, சாப்பிட்லையா, ஐயோ அப்புறம் காலையிலேருந்து என்ன பண்ணியிருந்த, அதோட மைண்ட் வாய்ஸ் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நீ பெட்டு வளர்க்குறதுனே கொடுக்குறியா இல்லையா? என்னடா ஒரு மாதிரி இருக்கிற, அண்ணன் காலையிலே வேலைக்கு போயிட்டான்னு கஷ்டமாயிடுச்சா? எத்தனை பேர் மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறீங்க?
கொடுக்குறீங்க. ஐயோ புள்ள சாப்பிடுச்சா என்னன்னு தெரியலன்னு. எவ்வளோ அன்பு நமக்கு. ஆமேன். இந்த மைண்ட் வாய்ஸை தான் ஆடுங்க தாவீதை பார்த்து கொடுத்துருக்கோம். இந்த தாவீது என் மேய்ப்பனாக இருக்கிறான், நான் தாய்ச்சேரி. அந்த தாவீதை பார்த்து ஆடு கொடுத்துருக்கிறத தான் தாவீது தான் ஆண்டவரை பார்த்து கொடுக்குறாரு. அந்த கர்த்தர் என் மேய்ப்பனாகிறார், நான் தாய்ச்சேரி. 16:11. ஆமேன். 1 சாமுவேல் 16:11 எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:11. தாவீது வீட்டுக்கு, தாவீதோட அப்பா வீட்டுக்கு, ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே வரும்பொழுது ஈசாயை பார்த்து கேட்கிறார், ஈசாய் உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டி கொண்டு வா. எல்லா பிள்ளைகளையும் கூட்டு வந்தாச்சு. ஈசாய்க்கு 8 பசங்க, மறந்துடாதீங்க. ஆனால் அவர் 7 லைனில் நிறுத்தி வச்சிருக்கிறார். 7 மேலேயும் கர்த்தருடைய பிரசனம் வரும் என்று தீர்க்கதரிசியானவன் போய் அவனுக்காக ப்ரே பண்ணும்போது கர்த்தர் இவன் இல்லை, 2வது இல்லை, 3வது இல்லை அப்படின் போது 7 பிள்ளைங்களையும் கடந்து போயிட்டாரு. 7 பேரையும் தேவன் ரிசீவ் பண்ணுறதா இல்லை. அப்போ சாமுவேல் ஈசாயை பார்த்து ஒரே வார்த்தை கேட்குறார், உன் பிள்ளைகளில் படிப்பா, உன் பிள்ளைகளில் இவ்வளவுதானா? என்ன பாருங்க, இவ்வளவுதானா? என்ன பார்த்து, எங்க அப்பாவை பார்த்து உன் பையன் இவ்வளவுதானா? ஆமாயா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சினுக்கிறான்னு சொல்ற அளவுக்கு தான் நான் இருந்தேன். உங்களை பார்த்து இவ்வளவுதானா மார்க்கு? ஆமா, நான் ஃபெயில் மார்க் தான் சொல்ற அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். இங்க நோஞ்சாலாம் கை தூக்குனா இங்க 7 நோஞ்சாங்குது, 8வது மகா கோடிய நோஞ்சா ஒண்ணுக்குது, அது படுத்த படுக்கையா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். ஆனால் ஒன்றை கரெக்டாக பண்ணுகிறாரு. தாவீதுக்கு பவர் இல்லை, தாவீதுக்கு அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, மிலிட்ரியில் சூஸ் பண்ணுற அளவுக்கு பாடி பில்ட் இல்லை, ஞானம் இல்லை. ஆனால் என் பையன் ஒருத்தங்கிறான், அவன் பத்திரமா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். 11 படிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். பாத்தீங்களா, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். I have a son who is tending the sheep. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க, சவுல் ராஜா தாவீதை கூப்பிட்டு கேட்பார், தாவீது இவ்வளோ பெரிய கோலியாத்து, 9 முழமும் 1 ஜான் உள்ள இந்த கோலியாத்து கூட சண்டைக்கு போறிய, நீ எப்படிப்பா அவனுக்கு 8க்கு போட்டி நிற்ப? அப்போ தாவீது சொல்கிறாரு, அந்த வசனத்தை எடுத்து வச்சிங்க தேடி, ராஜா ஒரு விசை நான் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு சிங்கமும், கரெக்ட் தானே பிரதர், ஒரு கரடியை வந்துச்சு. நான் அந்த சிங்கத்தோட தாடையை பிடித்து கிழித்து, எதை அடித்தாரா? தாடையில் ஒரு அடி. சிங்கத்தோட கையில் ஒரு குத்து ஊற்றுனீங்க, குத்துன நம்ம கை ஃப்ராக்சர் ஆகிடும். தாவீது சொல்கிறார், எங்கே அடித்தாரா? தாடை நினைக்கிறேன் இங்கே குத்திருப்பார் போல. அவன் மொத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது சிங்கத்துக்கும். தாவீதோட ஒரு குத்து எங்கே சிங்கத்தை அட்டாக் பண்ணோன்னு கூட சொல்லிக்கிற, தாடையில் அடித்து வாயை கிழிச்சு, இது நமக்கு நேச்சுரல் பவரில் வராது, கிழித்து. எதை காப்பாற்றின? அதை நம்ம போட்டிருக்கேன். எதை காப்பாற்றின? எடுத்துட்டியாம்மா? சீக்கிரம். எத்தனை வருஷம்? 1 சாமுவேல் 17 17:36. அந்த சிங்கத்தையும் இல்லை முன்னாடி அது தாடை அடித்து கிழிச்சேன்னு சொல்லுவார். அதை அடித்து நான் கிழிச்சு என் ஆடை காப்பாற்றினேன். என் ஆடுக்காக நான் என்ன பண்ணேன்? ரிஸ்க் எடுத்தேன். ஆடு ரிஸ்க் எடுக்கல. யார் ரிஸ்க் எடுத்தது சொல்லுங்க? மெய்ப்பன். நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல, நமக்காக யார் ரிஸ்க் எடுக்க போகிறாரு? விசுவாசத்தோட ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஜீசஸ் ரிஸ்க் எடுக்கணுமோ அவங்க ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானே எடுக்கிறேன்னா எடுத்துக்கங்க. சிங்கத்தின் வாயில் நம்ம என்ன ரிஸ்க் எடுப்போம்? எனக்குள்ளே ஒரு எண்ணம், சிங்கம்லாம் கடிச்சிச்சுன்னா நம்ம பிளேடு வச்சுக்கிட்டே இருக்கணும். பிளேடு வச்சு என்ன பண்ணோம்? சிங்கத்தை கிழிக்கணும். இதெல்லாம் நடக்கிற கதையா இது? அனிமல்ஸோட பவரு, அனிமல்ஸோட ஸ்பீடு நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாள் இந்த ஏசி ஃபுல்லாக வலை போட்டிருக்காரு பாருங்க பிரதர். ஏன் தெரியுமா? இந்த ஏசிக்குள்ளே எலிகள் குடி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு எலியை உள்ளே பிடிச்சிட்டாங்க. ஏசிக்குள்ளே பிடிச்சிட்டு ஒரு வலைலாம் போட்டு ஒரு ஓட்டை வச்சுக்கிறாங்க. அந்த ஓட்டை வழியாக எலி வந்தால் என்ன பண்ணலாம்? அடிச்சிடலான்னு. எங்கள் பசங்க தடி வச்சுருந்தான், கட்டை வச்சுருந்தான், பெரிய பெரிய வெப்பன்லாம் வச்சுருந்தான். சொன்னான், இப்படி வந்தால் அப்படி அடிப்பேன், நான் சேர் மேலே ஏறி குடிச்சு அடிப்பேன், எல்லாம் பண்ணான். ஒரு 1/2 மணி நேரம் போட்டிக்கு பின்னாடி அது சிம்பிளாக எகிரி அவன் மேலேயே குதிச்சு, எவன் அடிக்கிறானா அவன் மேலேயே குதிச்சு ஓடுது. அவன் தான் ஓட்டான். எதுங்க ஓடினது? ஏலி. என்னது? ஒரே ஜம்ப்பு தான். அங்கே நின்று பார்த்துச்சு. இவனுங்க கட்டெல்லாம் வச்சுக்கிறோம், எல்லாம் பெருசு பெருசு, தூக்க கூட முடியாது.
அது கால் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, அந்த நேரத்தில் நான் சேரில் ஜம்ப் பண்ணுவேன், சேரில் ஜம்ப் பண்ணி எலியை ஜம்ப் பண்ணுவேன். எலியோட ஸ்பீடுக்கு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இது முடிச்சிச்சு. நம்ம தாவீது சிங்கத்தோட, ஹல்லேலூயா, நல்ல மெய்ப்பனா இல்லையா தாவீது? இந்த தாவீது ஃபீல் பண்ணுறாரு, நான் என் ஆடை சிங்கத்துக்கிட்டே ஃபைட் பண்ணி காப்பாற்றினா என் மெய்ப்பர் அந்த சாத்தான் என்கிற கெர்ஜிக்கிற சிங்கத்திடமிருந்து என்னை காப்பாற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், அங்கே கூட என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். தாவீது ஒரு ஆடை காப்பாற்றினார்ல. சிங்கம் பொதுவாக எங்கே அட்டாக் பண்ணோம்? காலை பிடிக்குமா கழுத்தை பிடிக்குமா? சிங்கம் வந்து டைமே வேஸ்ட் பண்ணாது, வலிக்காமல் கொல்லும். பெரிய பெரிய எருதுகளெல்லாம் அது பண்ணும்போது அப்படியே போய் ஒட்டிக்கும். அது மேலே ஏறி ஒட்டிக்கிட்டு அப்படியே வச்சு ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிரும், சக் பண்ணுறோம். அவர் அப்படியே விழுவார். பின்னாடிலாம் அட்டாக் பண்ணி லாஸ்ட்டாக தான். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எங்கே போகுது? மரண இருள். கண்ணுனா பண்ணுது, சுற்றுது, தலை சுற்றுது, உயிர் போகுது. ஒரே குத்து தான், ஆன்னு ஒரு சவுண்டு. எது கத்துது? சிங்கம். ஒரு கை அணைக்குது, தூக்கிட்டு போயிட்டு அந்த புண்ணில் மருந்து போட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குது. அது யாராக இருக்கும்? தாவீது என்கிற மெய்ப்பன். இதே நிலை தான் நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் இல்லை. இஃப் யூ ஷவுட் unto God, தேவனை நோக்கி நாம் கத்தி கூப்பிடும்போது நமக்கு பாதுகாப்பு. ஆடோட சத்தம் சிங்கத்துக்கு சிரிப்பு. ஆடு கத்துது, நான் போவேன். ஓநாய்க்கு சந்தோஷம். எது கத்துது? ஆடு கத்துது, நான் போவேன். அந்த ஆடோட கத்துறது மெய்ப்பனுக்கு அலாம். மெய்ப்பனும் ஆயத்தமாகிறான், என் ஆடுக்கு ஒரு ஆபத்து என்று. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான். சொல்லுங்க, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான். How many of you have chosen God as your shepherd? நம்மலாம் கிறிஸ்டியன்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி இந்த மனநிலையோடு இருக்கிறோமா? நமக்குள்ளே ஒரு எண்ணம், இன்றைக்கி சாத்தான்கிற ஓனாய் வந்துக்குது, என் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? விட்டுற போகிறார். இல்லை மகனே, சங்கீதம் 23, எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பலிக்கும். இது ஆடுடைய மகத்துவம் அல்ல, அந்த ஆடு எந்த மெய்ப்பனுக்கு கீழ் இருக்கிறதோ அந்த மெய்ப்பனுடைய மகத்துவம். Today God is going to guide our steps. நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைகளை பாதுகாக்க போகிறோம். God is from danger. என்ன டேஞ்சர் மகனே உனக்கு? ஐயா நான் லோன் வாங்கியிருக்கிறேன், மாட்ட போகிறேன் ஐயா. ஐயா எதிரி ஒரு பிளான் பண்ணி என்னை கவிழ்க்க போகிறேன் ஐயா. இந்த உடம்பு சரியில்லாமல் பிளட் ரிப்போர்ட்டு, நாளைக்கு நாங்கள் டாக்டர்களை போகும்போது ஒரு தப்பான நியூஸ் வரப்போதியா, நான் நடுத்தரில் நிற்க போகிறேயா, எனக்கு ஆபத்துன்றது கன்ஃபார்ம்டியா என்று சொல்லுகிற உன்னைக்கு தான் டேஞ்சர்லேருந்து காப்பாற்றும்படியாக இந்த மெய்ப்பன் இருக்கிறார். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். சொல்லுங்க, அவ்வளோதான். ஃப்ரம் டேஞ்சர் ஆல்சோ, உன் ஆபத்தில் இருந்து. ஹல்லேலூயா. ஃப்ரம் டேஞ்சர், எனக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல, என்னை ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுகிறார். எத்தனை ஆபத்துகள்! எனக்கு நான் ஒரு முறை நினச்சி பார்க்கும்போது இந்த ஆடு நினச்சிக்கிட்டேன். ஒரு ஆடு ஒன்று நல்லா ஸ்டைலாக கருப்பில் கூலிங் கிளாஸ் போட்டு, நம்ம இந்த கார்ட்டூன்லாம் பார்க்குற மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டு, ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஹெல்மெட் ஒன்று போட்டுன்னு சும்மா புட்டுன்னு ஸ்டைலாக உங்கள் வீட்டு பக்கம் வந்தா, அப்போது என்னம்மா ஆடு வருது ஹீரோன்னு நினைப்பீங்களா? ஒரு கட்டை ஒன்று எடுத்துருவாடா, பேக் சைடு ஓப்பன் ஆகுது, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஒரு தட்டிட்டு ஹெல்மெட்டும் எடுத்துக்கலாம், ஆடையும் எடுத்துக்கலாம், பைக்கும் எடுத்துக்கலான்னு எத்தனை பேர் நினைப்பாங்களா இல்லையா? என்ன பாருங்கள், நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அப்போ நான் மாதிரி ஆடு எவ்வளோ பெரிய காலு, நான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நினைப்பாங்களா? இல்லை அந்த ஆடை நாம பார்ப்பாங்க? சொல்லுங்க ப்ளீஸ். ஆடை தான் பார்ப்பாங்க, ஹீரோவை பார்க்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? என்ன பாருங்க, சாத்தானோ நம்மளை அப்படி தான் பார்த்துன்னுக்குறான். ரொம்ப ஸ்டைலாக போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாகிற மாதிரி இருக்குது. டே குட்டி சாத்தானே, நான் பேர் விடுவான் தெரியல. டே XYZ வாங்கடா, நம்பர் 1 2 3 வாடா, மண்டை மேலே ஒன்று போடு. தலையில் ஹெல்மெட் போடாமல் போது பாரு, போடு, தூக்கிட்டு வா. இப்படி தாங்க சாத்தான் நம்மளை பார்ப்பான். அதனால தான் இயேசு சொன்னார், திருடன் அவன். யார் அவன்? அவன் திருடுறவன் கோல்டு திருட வரல, நம்ம வீட்டு பணத்தை திருட வரல, நம்மளோட ப்ராப்பர்ட்டியை திருட வரல, நம்ம பாக்கெட்டில் உள்ள மொபைல் ஃபோனை திருட வரல, நம்மையே திருட வந்திருக்கிறான். அவன் திருடன். ஜான் 10:10, திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான், எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வீட்டில் சேவல் காணோம், பெரிய பிரச்சனை ஆச்சு. எங்கள் ஊரில் போன இடத்துல
ஆமாம், அந்த சேவல் வந்து காலையில் காணாமல் போன சேவல் நைட்டு விஜயவாடாவில் பிரியாணி ஆயிடுச்சு. அங்கே போகும்போது இங்கே கறி குத்து விட்டாங்க, அங்கே சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம், அதே பற்றி தெரியுமா, ஒரு வருஷம் கழிச்சு விஜயவாடாவில் இருக்கிறவங்க இந்த சைடு வரும்போது சொன்னாங்க, பா அன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கறி எடுத்தோம் தான் நம்ம ஆள், நாட் டேஸ்ட் நாட்டுக்கோழி, அது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆள் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறாரு. வித்தின் 12 hours காலையில் திறந்து விட்ட கோழி நைட்டு வரல, அடுத்த நாள் காலையிலலாம் தேடினுக்கிறாங்க. அது ஒரு 12 hours என்ன ஆயிடுச்சு, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நியூஸ் வருது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி நம்மளை எல்லாரையும் தூக்குற பவர் அவங்க கையில் இருக்குது. இந்த கோழியாக இருந்தாலும் இந்த ஆடாக இருந்தாலும் ஒரு மெய்ப்பன் கூட வந்தா. இந்த ஆடை ஒரு மெய்ப்பன் மேய்க்கிறாரு, அவர் ஹைட் அண்ட் வெயிட்டாக ஃபிட்டாக கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறாரு. ஆடு ஒரு புல்லட்டில் போகுது, பின்னாடி ஒரு புல்லட்டில் மெய்ப்பன் வராரு AK-47ஓடனா நீங்கள் தட்ட போவீங்களா? மட்டன்னு முதல்ல சொல்லுவீங்களா? நீங்கள் துணிச்சல் இருக்குமா? ஆடை பார்த்து பயப்படுறீங்களா, மெய்ப்பனை பார்த்து பயப்படுறீங்களா? இன்றைக்கும் சாத்தா நம்மளை பார்த்து பயப்படல, மெய்ப்பனை பார்த்து பயப்படுறோம். நம்ம ஞானிகள் அல்ல, நம்மை காப்பாற்ற வந்த தேவன் தான் ஞானி. அவர் என் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நான் தாழ்ச்செடியன். மனம் குளிர சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையன். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர். சவுண்டு கேட்கலையே ப்ளீஸ். என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடியன். உங்க பிரசன்னத்தில் பாடுங்க, நீங்க அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உங்க மகனே பாடுங்களேன், உங்க மெய்ப்பனோட சந்நிதியில் தானே. நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. அப்படியே நிறுத்துங்க. சொல்லுங்க, உங்க பலத்தில் ஆகுமாகாதா? உண்மையில் ஒரு சைடு சாத்தான் நின்று பார்த்துருக்குறான், உன்னால் முடியாதுன்றான். அவன் சொல்கிறது ரைட்டு தான், அவனை பார்த்து சொல்ல, நீ சொல்கிறது ரைட்டு தான். இப்போ அவனை பார்த்து என் பலத்தினா நீ சொல்கிற மாதிரியே ஒன்றுமாகாது. சாத்தான் இந்த சைடு இருந்தாலும் பாரு, சுயத்தினா ஒன்றும் நடக்கா. இப்போ மேலே பார்த்து உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. பாரு, உந்தன் பிரசன்னத்தால் சேர்ந்து பாடலாம். யெகோவா ஹோசேன், என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேன், என்னை மீண்டும் கட்டுகிறீர். சபையே பாடுங்க. Have you understood real shepherding? மேய்க்கிறதுனா என்னான்னு கற்றுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது? அந்த ஆடால் ஒன்றும் முடியாது, யார் தான் செய்ய போகிறாரு? இதே தானே நமக்கும். என்னால் ஒன்றும் முடியாது, கர்த்தர் எனக்காக யாவையும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். பலத்தில் வாழுமா இல்லையான்னு தெரில. பயங்கரமான வியாதிலாம் வருது எல்லாருக்கும். பராக்கிரமத்தில் வாழுமான்னு தெரியல. அவருடைய ஆவினாலே வாழ்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று அவர் சொன்னது போல் கையில் காசு வச்சு பிழைப்பமான்னு எனக்கு தெரில. லேண்டு, சொத்து, சுகம், உடல் ஆரோக்கியம் வச்சு பிழைப்பமான்னு தெரில. விசுவாசத்தில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். திஸ் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஷெப்பர்டிங். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என் சுயத்தினால் ஆகாது, என் பலத்தினால் ஆகாது. சாத்தா நீ சொல்கிறது கரெக்ட் தான், என்னால் ஆகாது தான், ஆனால் அவரால் ஆகும். Things are possible with him. Amen.
இந்த அப்பா கிட்ட டெஸ்டிமனி வருது. தாவீதோட அப்பா சொல்கிறார், என் பையன் ஒருத்தங்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான். பையனோட ஹிஸ்ட்ரி அப்பாவுக்கு தெரியாது, பையனோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியுது. ஈசாய் கையில் போய் தாவீது சொல்ல நமக்கு தெரியுது. அந்த பையன் சூப்பர் பையன், சிங்கத்தையும் அடிச்சிட்டான். யாருக்காக சொல்லுங்க? ஆடு. கரடி வாயை கிழிச்சிட்டான். யாருக்காக? நம்ம ராஜா கூட. சாத்தான் ஒருத்தர் இருந்தான், 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஃபஸ்ட்டே ஆதாம் ஒரே போடு, ஒய்ஃபை வச்சு போட்டான். ஏவாள் ஆட்சியை வச்சு ஆதாம் 2 பேர் ஃபஸ்ட்டு டாக்லேயே அவுட்டுங்க. முதல் டாக் ஒரே பேச்சு தான். சாத்தான் 10 முறையாக பேசுனா, ஏவா இங்கே வா வந்துச்சு. இந்த தோட்டத்தில் உள்ள கனிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அவங்க ஆண்டவர். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அந்த நடுவில் தான் சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. ஆச்சுப்பா சாப்பிட்டா உங்கள் கடவுள் மாதிரி ஆகிடுவேன், சாப்பிட்டு தான் பாரு. அப்படியே அந்த ஆட்சிக்கு, ஆமாம்ல ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே அடித்து சாப்பிடுச்சு, கைத்தட்டி சிரித்தான். அவங்க வீட்டுக்காரருக்கும் குடிச்சிச்சு. 2 பேரும் அழறாங்க, அவன் சிரிக்கிறான். 1ஆம் நம்பர் ஃப்ராடு சாத்தான். அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். அன்னைக்கு அவங்கள முடிச்சான். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவன் எல்லாரையும் தள்ளலாம். ஆபிரகாமை கூட கவுத்துட்டான், மோசையை கூட கவுத்துட்டான். ஆமாம், நம்ம படிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஜீசஸை கூட்டு போகிறான். பிசாசினால் சோதிக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் என்னப்பா 4th சாப்டரில் ஜீசஸை சோதிக்கும்படியாக கூட்டு போகிறான். அங்கே ஜீசஸ் கையில் கேள்வி கேட்குறான், பேசுகிறான். சாத்தா பேச்சுவார்த்தை தான். 4th சாப்டர். எப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு 4:1 ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். எனக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த. இயேசுவோட ப்ராப்ளம்னா இப்போ 40 டேஸ்னா இல்லை, சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லைன்னா நமக்கு டெம்டேஷனா இல்லையா? பயங்கரமான டெம்டேஷன். நான் சொல்லிட்டா இன்றைக்கி சண்டே மதியம் உங்கள் வீட்டில் கறி இல்லாமலே டெம்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா தண்ணியாக ஒரு சாம்பார் வச்சுட்டு ஒரே ஒரு உடச்சிக்கலை சட்னி வச்சு பாருங்கள், உங்கள் பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு ஸ்டார்ட் ஆகிடும். பயங்கரமான டெம்டேஷன். இல்லைனா இன்னொன்று சொல்லலாம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் உபவாச ஜெபம் அறிவிக்கிறோம் அப்படின்னும் போது பசங்க தலைகழின்னு பல்ட்டி அடிப்பான். நான் இந்த கீபோர்டு வாசிக்கிற ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாசிக்க போயிருக்கேன். எத்தனையோ கூட்டம் முடிஞ்ச பிறகு உபவாசத்தோடு எல்லாரும் பத்திரமாக வீட்டுக்கு போயிட்டு வருவோன்னு அனுப்பிக்கிறாங்க. நான் வந்துக்கிறேன். உண்மை பிரதர், உண்மை. ஃபாஸ்டிங் பிரதர் முடிகிறதே 3 மணிக்கு தான் முடியும். நம்ம எதனா பேசணும், அவங்க அடிச்சுடுவாங்க நம்மளை. கர்த்தருக்காக இதை கூட நீ செய்ய மாட்டாயா அப்படின்வாங்க. எவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் தெரியுமா? ஒரு டெம்டிங் பசி, இன்னொரு டெம்டிங். இது நடுவில் ஒருத்தர் போல்டாக பேசுகிறாரு, நீலாம் எப்படி பேச தோணும். எல்லா டெம்டேஷன் தாண்டும் போது சாத்தான் சிரிப்பான். வாடா 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 டே, உனக்கு வயிறுலையும் குத்து, வாயிலையும் குத்து. வாயில் பேசுகிற, வயிற்றில் பேசுகிற, மண்டையிலையும் குத்து, ஏன் மனதில் கசப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தலைவருக்கு வந்துச்சு. எத்தனை நாள் ஃபாஸ்டிங் அவருக்கு இருக்க வேண்டியதாச்சு? 40 days டே அண்ட் நைட்டு. தி அட்மோஸ்ட் எனர்ஜி. மனுஷனாக வந்துக்கிறாருங்க, அவர் தேவன் தான். ஆனால் என்னவா இருக்கிறாரு? நம்மளை போல இதே மாதிரி உடம்புல தான் வந்தார். நம்மளா மாதிரி தான் சுகர் லெவல்லாம் இருந்திருக்கோம். அன்றைக்கி ஜீசஸ் டெஸ்ட் பண்ணாதான் இருந்திருக்கோம். ஆனால் நம்ம ஆர்டருக்கு எல்லாம் நார்மலாக இருக்கும், அப்நார்மலாலாம் இருக்காது. இல்லையா? ஆனால் 40 நாள் ஃபாஸ்டிங் தான் என்ன ஆகும்? பியாண்ட் நார்மல் போயிருக்கும், பிளட் சுகர் லெவல் போயிருக்கும், டீஹைட்ரேட் ஆகிருப்பார், ஃபுல்லாக டயர்டஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது ரைட்டாக வந்துட்டான். கரெக்டு தானே? எடுத்துக்கலாமா? வந்துட்டான். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் இது யார் வருவான்? குட்டி சாத்தா வந்திருப்பானா, இல்லை யாராவது ஒரு ஆள் மேலே ஏறி சாத்தா வந்திருப்பானா, டைரக்டாக அவனே வந்திருப்பானா? மிலிட்ரியில் ஒரு ரூல் இருக்குது. மிலிட்ரி ஜென்ரல்ஸ், டாப் மோஸ்ட் எக்ஸலண்ட் ஜென்ரல் சண்டை போடும்போது சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல்ஸ் சண்டை போடணும். 2 பேர் செத்து போகிறாங்களோ இல்லையோ, ஒரு 10 நிமிஷமாக சண்டை போடணும். இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் வைப்பாங்க. அதில் ஒரு ஜென்ரல் செத்து போயிட்டாருன்னா அப்பயே முடிஞ்சிச்சு கதை. அப்போ எதிரி அட்டாக் பண்ணும்போது நின்று நீயா நானான்னு ஃபைட் பண்ணணும். நடந்திருக்கு. ஜென்ரல்ஸ் எத்தனையோ ஜென்ரல்ஸ் இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நின்று யுத்தம் பண்ணுற தளபதிகள் தான் மகா அலெக்சாண்டரு, அவங்க அந்த அகஸ்டஸ்ஸு, அவங்களே வருவாங்க. சண்டே ஸ்டார்ட் ஆகுது, இவர் போய் எதிரி இருக்கிறோன்னு அந்த ராஜாவை ஒரே போடு தான், அவ்வளோ பவர் இருக்கும். அவங்களாம் நீ சண்டைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க, வாடா சண்டைக்கு போனான்னு இவங்க ஃபஸ்ட்டு அடிப்பாங்க. அலெக்சாண்டர் அப்படி தான். ஆனால் தான் மகா அலெக்சாண்டர்ன்ற பேர். இல்லையா? இது கை சண்டை, கத்தி சண்டை, உயிர் சண்டை. முழு உலகத்தில் முழு மனுகுலத்தை சார்ந்து ஒரே ஒருத்தர் நமக்காக நின்னார். சண்டை ஸ்டார்ட் ஆச்சு.
அவன் சண்டை போட வரும்போது நம்ம இயேசு 40 days ஃபாஸ்டிங். நம்மள பல பேர் ஏஞ்சிக்க முடியாத ஒரு பலவீனம் ஜீசஸுக்கு இருந்திருக்குமா இருக்காதா? அந்த நேரத்திலும் நம் தலைவன் நமக்கு மேய்ப்பராகத்தான் நின்றார். அவனுக்கு முன்பதாக கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். நான் கை தட்டுங்கப்பா. நீங்கள் ஜீசஸுக்கு தட்டுறீங்க. நீ யாருக்கு தட்ட போகிற? எனக்கு தட்டணும்னா வேண்டாம், ஜீசஸுக்கு நிற்கிறாருங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ யாரோட பிள்ளை? இன்றைக்கி உங்களுக்கு கேள்வி தான்மா, நீ எல்லாத்தையும் விட்டு இவங்க ஏசாமிகளை வந்துக்கிற, நீ அவர் பிள்ளையாக இருந்தால் சாதியம் பார்க்கலாம். சாதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். யார் பண்ண மாட்டார்? சரியா? போ வேலையை பார்த்துட்டு கல் இருந்தால் அப்பம் சுட்டு சாப்பிடு. நம்மளும் போய் கல் எடுத்து அரைச்சி நிற்போம். ஐயோ மாவே வர மாட்டுதுன்னு. See, faith is something which will come to help us when we are 100% weak. 100% வீக் ஆன போதும் நமக்கு உதவும் கரம் நீட்ட ஒன்று இருக்கிறது. அது பெயர் தான் விசுவாசம். ஏனென்றால் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். சொல்லுத்தாங்க, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். சாப்பிடு, கல் அப்பமாக்கி சாப்பிடு. தேவகுமாரனாச்சே, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்க போகிறார். 5 அப்பத்தை 5000 பேருக்கு பிளஸ் பண்ண போகிறார். கல் அப்பமாக்கி சாப்பிடு. நீ யாராக இருந்தா தேவனுடைய பண்ணு, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் இதை செய். ஆமேன். ஜீசஸ் ஒரு டிசைட் பண்ணிட்டார். டே நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறதில்லடா. சாத்தாங்கில் ஒன்று சொல்லணும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறதில்ல. சாத்தான் நான் கெட்டதாக சொல்கிறான். ஏவாளை பார்த்து நான் சொன்னேன் அந்த பழத்தை, ஜீசஸை பார்த்து நான் சொன்னால் கல் சாப்பிடு, டயர்ட் ஆகிட போகிற, மயக்கடிச்சு விட போகிற. கல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கல்லை கிரைண்ட் பண்ணால் என்ன வரும்? எதனா ஒரு ஸ்டோன் பற்றி சொல்லுங்களேன். லைம் ஸ்டோனை அரிச்சா என்ன வரும்? லைம் வரும். சோடியம், பொட்டாசியம், Ca, கால்சியம். மண்ணு கிரைண்ட் பண்ணால் என்ன வரும்? மண் வரப்போகுது, சாண்ட் வரப்போகுது. எந்த கல்லை காட்டினான்னு தெரில, கிரானைட்டை காட்டினானா எதை காட்டினான்னு தெரில. இந்த கல்லை ஆக்கிடு, அப்பமாக்கிடு, மென்று சாப்பிடு. கல் தான் உடஞ்சி மண்ணாக இருக்குது, அதில் தான் முளைச்சி வருது, அப்படியே சாப்பிடு. ஜீசஸ் சொன்னார், மனுஷன் ரியாலிஸ்டிக்காக சாத்தான் கொண்டு வந்து நீ கல்லை அப்பமாக்கி சாப்பிட்லன்னா வேறு வழியே இல்லைன்னு நிற்கிற நேரத்தில், டே கல்லை அப்பமாக்கி சாப்பிட்லன்னா கூட ஒரு வழி இருக்குடா, என் ஆண்டருடைய வார்த்தை என்று இயேசு சொல்லுவார். ஏனென்றால் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா இங்கே பாருங்கள், லைஃப்பில் எல்லாம் ஒரு நாள் கைவிட்டுறோம். புரிஞ்சிக்குங்க, ஒரு நாள் எல்லோரும் அந்த நிலைமைக்கு வருவோம். அன்னைக்கும் அவர் வார்த்தை நம்மளை கைவிடாது. இந்த கை கைவிடும், சொல்லுங்கள் ஆமேன் சொல்லுங்கள். இந்த கால் கைவிடும், ஆமேன் சொல்லுங்கள். இந்த மூளை கைவிடும், ஆமேன் சொல்லுங்கள். இந்த வாய் கைவிடும், ஆமேன் சொல்லுங்கள். மூச்சு விடாதபடி இந்த மூக்கு கைவிடும். என் கர்த்தருடைய வார்த்தை என்னை கைவிடாது. ஏனென்றால் என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். முழு உலகமே ஒரு நாள் நம்மளை கைவிடும். கடலில் வாழற மீன் மாதிரி நம்ம. மீன் கடலில் இருக்குது, வலை போட்டாங்க, வலையில் மீன் மாட்டிக்கிச்சு. மீனை பார்த்து தண்ணி சொல்லுது, கவலையே படாதடா, நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், இவ்வளோ நாள் உன்னை விட்டுருக்கணா. தண்ணி கேட்கும், உன்னை விட்டுருக்கணா, இவ்வளோ நாள் விட்டதே இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை என்னை விட்டு பிரிக்க முடியாதுன்னு தண்ணி சொல்லும். மீனும் சொல்லும், நான் பிரிச்சுட்டேன்னா நான் ரொம்ப அடிச்சுப்பேன், உனக்கு தெரியும் நான் எகிரும்போது அடிச்சுக்கிறேன் பார், அப்படி அடிச்சுப்பேன், என்னை விட்டுறாதன்னு. அழகாக வலை தூக்கும்போது தண்ணி அழும், நண்பா என்னால் உன்னை காப்பாற்ற முடியலன்னு. அப்படி தான் உலகம் நம்மை கைவிடும் பொழுதும் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். அதை சொன்னார். அப்போ இல்லைடா, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திஸ் இஸ் டெம்டேஷன். He will lead us into temptation. நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நம்ம திரும்பி பார்த்து கேட்க வேண்டியது, என் பிரச்சனை நடுவில் ஜீசஸ் எங்க? வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்போ ஜீசஸ் எங்கே இருந்தார்? நீ நினச்சிப்பா எங்கள் ஜீசஸ் எங்கள் பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போயிருக்காரு. இல்லை மகனே, நீ கஷ்டப்படும் போது உன் கூட தான் நான் நின்று இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஜீசஸ் எங்க? ஜீசஸ் மார்னிங் டிவோஷனில் இருந்திருப்பார். இல்லை, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உன் கூட நான் அங்கே இருந்தேன். அந்த சோதனைக்காரன் இருந்து உன்னை காப்பாற்றும்படியாக I was with you. ஏனென்றால் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் உன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். டைரக்ட் நம்முடைய படை தளபதி கூட அவரோட என்னதுங்க நாசிலிருந்து வருகிற சுவாசத்துக்கு தகுதி இராதவன் அவரை கேள்வி கேட்குறான், என்ன ஆக்கி சாப்பிடு. ஆமேன். ஆமாம், நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்சா காலம் அவன். இவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார். அவர் மனித அவதாரம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்திருக்கிறார். ஆமேன். அங்கே வந்துட்டான்.
2வது வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணிருச்சு. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய், நான் பண்ணி போய் நான் போய் அந்த வேர்டு பயன்பா, கொண்டு போய். இப்போ இந்த பிரதர் வந்துக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வந்துக்கிறாங்க, 2 பேரும் அவங்க பையனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுக்கிறாங்க. கொண்டு வந்தாங்களா இல்லையா? ரைட்டா இல்லையா? என்ன பண்ணிக்கிறீங்க? கொண்டு வந்துக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் கூட அவர் வந்தாரா? நீங்கள் அவரை கூட்டு வந்தீங்களா? எப்படி கூட்டு வந்தீங்க? தூக்கி பைக்கில் உட்கார வச்சு பத்திரமா பிடிச்சி வந்தீங்க. இவன்னா கொண்டு போனான் நம்ம ஆண்டவரை. ஏன் ராஜா ஆனா உன்னை கூட்டு போகிறதுக்கு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கார் எடுத்து வந்திருப்பேனே. எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நாடுகளுக்கு அமெரிக்கா கையில் சொன்னால் ஹெலிகாப்டரில் கூட்டு போய் அவங்க கூட பேச வச்சிருப்பாங்களே, நீங்கள் ஏன் கொண்டு போனீங்க? எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் விட்டுருக்காரு பாரு. ஏன் தெரியுமா? அந்த மேய்ப்பன் நம்மை காப்பாற்ற முடியாது. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அவனோட தாடையில் ஒரு பஞ்சு வைக்கிறதுக்கா. யாரை காப்பாற்ற முடியாது? நம்மை காப்பாற்ற முடியாது. தேவாலயத்தின் உப்பரிகை மேலே நிறுத்தி அவனை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகை எங்கே கூட்டு போய்க்கிறான்? ஜீசஸ் இதான் உன் சர்ச்சி, உள்ளகிற ஜனங்களாம் அவங்க ஆளுங்க என்ன பண்ணுறாங்க பாரு அப்படின்னு காட்டினானா என்ன தெரில. எங்கே நிறுத்துறான்? காட்டி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதி, இயற்கைக்கு அப்பாற்பட்டு எல்லாம் செய், உன் ஆண்டவர் உனக்கு நீ தேவன். அந்த ஐடென்டிட்டியை அட்டாக் பண்ணுவான். இங்கே பாருங்கள், எல்லா ஐடென்டிட்டியும் நம்மளை விட்டு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன போயிடும்? எல்லா ஐடென்டிட்டியும் நம்மளை விட்டு போயிடும். போன 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பேரன். எங்கள் தாத்தா பாட்டியில் லாஸ்ட் பாட்டி 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இறந்துட்டாங்க. இப்போ பேரன்ற ஐடென்டிட்டி என்ன விட்டு சொல்லுங்கள் நான் ஆயிடுச்சு போயிடுச்சு. இப்போ நான் மகனாகிறேன், அப்பாவாகிறேன், இதான் இப்போ பாஸ்டராகிறேன். எல்லா ஐடென்டிட்டியும் போயிடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க. மாயை இதெல்லாம். வேலை போயிடும், பதவி போயிடும், படிப்பு போயிடும், இந்த சட்டை போயிடும், தலையிலலாம் முடி கொட்டி முடி போயிடும், அழகு போயிடும், எல்லாம் போயிடும். தேவனுடைய குமாரன் என்ற ஐடென்டிட்டி போவாது. ஏனென்றால் கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் அது போவாது. உங்க வேலை போனா கூட நீங்க ஏசப்பா பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க. உனக்கு படிப்பேறனா கூட நீ ஆண்டவருடைய பிள்ளை தான். நீ மேல இருந்து கீழே குதின்னு சொன்னாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை தான். நீ ப்ரே பண்ணி அற்புதம் நடக்கலனாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை தான். நீ நினைச்சது கிடைக்கலனாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை தான். நீ லைஃப்ல தோத்து போனாலும் ஆண்டவருடைய. என்ன அழகா ஐடென்டிட்டி கார்டை தூக்குறான் பாருங்க. கரெக்ட் தானே பிரதர்? ஐடென்டிட்டி கார்டு இல்லாமல் ஒரு ஆஃபீஸர் டியூட்டிக்கு போனார், அவர் நிலைமை என்ன ஆகும் பிரதர்? என்ன காட்டுறாங்க கரெக்டாக? நான் வந்து ஸோ டிபார்ட்மெண்ட் வந்துக்கணும் போது சார் அப்படின்றாங்க. ஏன்? அந்த ஐடென்டிட்டி கார்டை எடுக்கிறான். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேனா உன் ஐடென்டிட்டியை காட்டு, உன் பவரை காட்டு. ஆமென். மேலந்து குதி, உன்னை காப்பாற்ற உன் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை. சாத்தான் என்ன பாருங்க, சாத்தான் சொல்றதை செய்யறதுக்கு நம்ம இல்லை தேவஜனமே, அவன் சொல்றதுக்கு கவுண்டர் டாக் கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கிறோம். என்றால் கர்த்தர் நம்ம மேய்ப்பராகிறார். நான் உங்கள் மனசில் சில நேரத்தில் இன்ஜெக்டிங் தாட்ஸ் கொடுப்பான். அண்ணா சர்ச்சுக்கு போய் ஊழியம் பண்ணிட்டேன்னா பெரிய ஆளாடுவியா, வாழ்ந்துருவியா? ஆமாம் போலல, நீ சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது சாத்தானே, சரி விடு, ஒரு 10 நாள் லீவ் எடுக்கிறேன், உன் கூட வரேன் அப்படின்னு போகிறதுக்குல. ஆமாடா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் கனம் பண்ணுற வரைக்கும் நான் ஊழியம் செய்வேன். நீ கிளம்பி சொல்லுங்க போ. ரொம்ப பலவீனமாக இருக்க, முதுகு வலியாக இருக்குதே, நீ எப்படி உன் குடும்பத்தை காப்பாற்றுவ? நீங்கள் சொல்லலாம். அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு உன் பலவீனத்தின் பலன். இந்த மாதிரி எத்தனை பேர் உன் மனசில் வந்து அட்டாக் பண்ணுற சாத்தானுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறீங்க? கொடுக்குறது இல்லையே. அவன் எந்த அளவுக்கு பேசுவானா, நம்மளை அவன் சொல்கிறத கேட்க வைப்பான். நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? நம்ம சொல்கிறத அவனை கேட்க வச்சுன்னு வைங்க, அடுத்த செகண்டே அவன் போயிடுவான். நடந்திருக்குதா? தூக்கம் வரும், இம்மிடியேட்டாக தூக்கம் வரும், அடுத்த செகண்ட் தூக்கம் வரும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். கோடிக்கணக்கான பக்தர்களை 1000கணக்கான வருடங்கள் நடத்தின ஒரே ஒரு பவர்ஃபுல்லான வசனம் உண்டுன்னா இதான். அது நிறைய இருக்கு, இது பயங்கரம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். வா, ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் கீழே விழ மாட்டேன். ஆண்டவரை பரீட்சை பார்க்க உனக்கு தான்டா டெஸ்ட்டு. டே, நீ ஒருத்தன் இருக்கிறியா? உனக்கு முதல்ல தலை இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, மாஸ்க்கு கட்டு. 7 தலை 10 கொம்பு. ஐயோ, ஸ்பீஷீஸு என்னது? ஸ்பீஷீஸ் என்ன? ஜந்து. மனுஷன் மாதிரி பேசுதுப்பா இது. அடங்க அப்பா, ஓடிப்போ அப்படி தானே சொல்வீங்க இல்லை? ஒரு டாகி வந்து மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்து எப்படி இருக்க அப்படின்னு பேசுதுவீங்களா? நீங்களும் பேச்சு குத்துனேங்கிறீங்க. டகப்புன்னு மாஸ்க் கீழே வந்துச்சுன்னா சொல்லுவீங்க ஓடிப்போ டாகி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இல்லை திரும்பி கூப்பிட்டு வந்து உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கட்டான்னு கேட்பீங்களா? நோ,
யூ ஆர் நோபடி இன்டு அவர் கம்யூனிட்டி. நீ வேற. அதே தான் சாத்தானை பார்த்து சொல்ல போறேன். யூ ஆர் a species. நீ ஒரு ஜந்து. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? அவன் பேசுவான். வெளிப்படத்தில் விஷயம் சொல்றது அந்த மிருகம் பேசும். பிரதர், ஏஐ டெக்னாலஜி வந்து இருக்குது பிரதர். நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. உங்கள் வீட்டு பக்கத்தில் வாடகை எடுத்து ஒரு 4 ஏஐயும் குடியிருக்கும். அண்ணாக்கா சாப்பிட்டியா, எப்படி, எங்கே போயிட்டு வர, எல்லாம் கேட்கும். ஆமாம் அக்கா, எனக்கு என்னமோ உனக்கு சுகர் கம்மியாகிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லுவோம். அது பார்த்ததும் டிடெக்ட் பண்ணும் அதோட சென்சார்ஸ்லாம். நீங்கள் போவீங்க, அதில் சிலதை நீங்கள் சாமியாக கூட ஆக்கிடுவீங்க. இங்கே உள்ள ஏஐகளை உங்களுக்கு ஒரு பேர் வச்சிட்டேன் சாமி, என்னை எக்ஸாமில் பார்த்துக்கோன்னா அது அங்கே ஏஐயில் பண்ணுறது கூட எதனா கோல்மால் பண்ணி உனக்கு ஒரு கொஸ்டின் கூட சொன்னால் சொல்லும். இது நம்ம ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கிறான். பயங்கரமான கன்ஃபியூஷனான செக்டாரில் நம்ம போக போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமேன். நம்புறீங்களா இல்லையான்னு தெரில. மிருகத்துக்கு ஜீவன் கொடுக்க போகிறாங்களாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த மிருகம் எல்லாரையும் கைட் பண்ண எல்லார் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணும்பா. தம்பி உனக்குண்ணா என் ஃபோனில் இந்த ஆப் வேலை செய்யலை, டன் போ, உந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். உந்துனாப்பா என் பேங்க்கில் 1 லட்சம் லாக் ஆகுது, ரைட், அப்படியே ஸ்கேன் பண்ணோம், அக்கௌண்ட்டில் உந்துச்சு பாரு, உந்துடும். உனக்குனாப்பா வயிறு வலி பிரச்சனை, அப்படியே ஜிஹெச்சில் உள்ள அதோட ஏஐக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஆப்ரேஷன் அங்கேயே நந்துடும். இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அழகாக உள்ளே பூந்து எல்லார் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி நான் தான் மெய்ப்பன் என்று சொல்ல போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை, அருகில் வந்து விட்டது. நீங்களும் நானும் தான் சொல்ல போகிறோம், கர்த்தர் தான் என் மெய்ப்பராக இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன். உலகத்தை பெருசாக எடுத்தோம்னா we have to face the fake கூலியாள். 10ஆம் அதிகாரத்தில் யோவானில் சொல்லுகிறார், கூலியாள் ஆடுகளை விட்டு போவானா. நம் ஜீவன் மரணத்துக்கு நேராக போகும்போது எந்த ஏஐக்கும் நம்ம மேலே பவர் இருக்காது, கர்த்தருக்கு தான் நம்ம மேலே பவர் இருக்கும். சொல்கிறார், தேவனை பரீட்சைப்பாரா திருப்பாய். மறுபடியும் பிசாசு அவரை 8 வருஷம் கொண்டு போயின்னு போடப்பட்டிருக்கு. மேத்யூ ரெக்கார்ட் பண்ணுறார். அப்படின்னா தூக்கிட்டு போனானா? ஏன் இயேசுவை தூக்கிட்டு போனானா? இயேசு பவர்ஃபுல்லானவர் பிரதர், இயேசு பவர்ஃபுல்லானவர் தான். ஆனால் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எங்கன்னா பாடியை பெருசாவோ சிறுசாவோ எதுவுமே ஆகலை, அவர் அதே தாங்கிறாரு. அப்போ அவன் பெருசாக ராட்சச மாதிரி இருந்தானா, இவரை தூக்குனானான்னு தெரியாது, ஆனால் அவர் பவர்ஃபுல் தான். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த இயேசு நம்ம கூட இல்லை அப்படின்னு நான் சொல்ல, அவர் ஆவியாக இருக்கிறாரு. அன்றைக்கி மனுஷனாக இருக்கும்போது பவர்ஃபுல்லாக அதே இந்த இயேசு இன்றைக்கி ஆவியாக என்னோட கூட அதை காட்டிலும் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உங்கள் கையில் கொடுக்குறேன். நம்மலாம் பவர்ஃபுல். என் கையில் சாவி இருக்குது. என்ன சாவி? பாதாளத்துக்கு. அப்படியா? தோடா, கர்த்தர் மேய்ப்பராகிறார்னா அவர் என்னை புல்லிடங்களில் மேய்ப்பார். 3, உயர்ந்த மலை மேலே கூட்டு போயிட்டு லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். நான் சுற்றி வலிச்சுலாம் பேசலை, டைம் எடுக்க விரும்பலை. நான் என்ன பேசினாலும் நீ என்ன தான் குத்துற, காலில் விழுந்துரு ஐயா, காலில் விழுந்துரு, மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். அப்பாலே போ சாத்தானே, கெட் அவுட், போடா. ஜீசஸை இவன் கொண்டு போகிறான், ஜீசஸ் எவனை போக வைக்கிறாரு? கெட் அவுட்னாரு. சி, டெவில் ஹேஸ் டு பி கேஸ்ட் அவுட், wolves has to be cast out. உங்களை அட்டாக் பண்ணுற அந்த wolf என்னப்பா சொல்லுவீங்க? ஓனாய் துரத்தி அடிக்கப்பட வேண்டும், பிசாசு துரத்தி அடிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் கெட் அவுட்னா சாத்தான் போயிடுறான்னு பெருமையாக நினைக்காதீங்க. நீங்கள் கெட் அவுட்னு சொல்லும்போது உங்கள் பின்னாடி உங்கள் ஜீசஸ் இருக்கிறார், அதனால தான் அவன் போகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ப்ரே பண்ணும்போது சாத்தான் அலறுகிறத பார்த்துருக்கீங்களா? நமக்குள்ளே ஒரு எண்ணம், நான் ஒரு பெரிய ஆள் நிற்கிறேன். இல்லை, நமக்கு பின்பதாக நம் மெய்ப்பர் இருக்கிறார். இந்த ஆடோட சத்தம் சாத்தானுக்கு சிரிப்பு தான். இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி குரல் விடுதே, மே, நான் இன்னைக்கு போயிடுறேன், எனக்கு மட்டன் ரெடின்னு வருவான். பின்னாடி மெய்ப்பனை பார்த்ததும் அவனுக்கு பயம் வருகிறது போலதான் திருடவும் வேறொன்றுக்கு வரானா. நானும் அவைகளுக்கு எதுக்கு வந்துக்கிறாரா? கர்த்தர் இன்னைக்கு என்ன கொடுக்க வந்துக்கிறாரு சொல்லுங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஜீவன் கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஹார்ட்டில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஜீவன் கொடுப்பார். சொல்லுமா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு இங்கே வச்சு ஜீவன் கொடுப்பார். வயிறு வலிக்கிறவங்களா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடு. என்னென்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்களோ, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், சொல்லுங்கள், எனக்கு ஜீவன் கொடுப்பார். முட்டியெல்லாம் வச்சுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஜீவன் கொடு.
அந்த ஜீவன் அறகுறல ஐயா மாத்திரை போட்டால் தலைவலி விடுது, கரெக்டாக 3 மணி நேரம் கழிச்சு தலைவலி வந்துடுது. இல்லை, அந்த ஜீவன் பரிபூரண பெறவும் வந்து ஐ வில் கிவ் இட் இன் ஃபுல்லஸ். பிரதர், உங்களை கடன்லேருந்து ஆண்டவர் பாதி கடனில் காப்பாற்றி விட போகிறதில்ல, முழுசாக காப்பாற்ற போகிறார். விசுவாசத்தோட ஆமென் என்று சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தரின் மேய்ப்பராய் நான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிரச்சனை இருந்து முழுசா ஜீசஸ் காப்பாற்ற போகிறார். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜீசஸ் காலில் விழுந்துடணும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எதுக்கு சொல்கிறோம்? இங்கே எந்த இன்ஃப்ளூயன்ஸும் தேவையில்லை, தானாக ஹெல்ப் வந்தாலும் அவர் பேரில் வரட்டும். நான் நினைக்கிறது தான், இங்கே எந்த சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தேவை இல்லை, எது வந்தாலும் அவர் வழியில் வரட்டும். இல்லை வராக்கட்டா கூட போடும், நீ என் தலையில் உள்ள முடியை கூட இட முடியாது, நீ தூரம் நில்லு, தள்ளி நில்றா அப்படின்னு சொல்கிறது தான் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமாம், அந்த இடத்துக்கு வந்துக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை தான், எனக்கு தூக்கம் வரல தான், கஷ்டமாக தான் இருக்குது, சாத்தா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நீ அப்பாலவே நில்லு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான். God is my shepherd. என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை கைவிடவே. This is a confident declaration. எப்படி சொல்லுங்க? என்னதுங்க? எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க? நீ யாராக இருந்தாலும் வந்து பார்த்துக்கோ சொல்கிறோமா? எவ்வளோ கான்ஃபிடென்ட் நமக்கு தெரில, அதை விட அதிக கான்ஃபிடென்ட்டாக சாத்தானை பார்த்து சொல்லணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். கை அப்படி எங்கன்னா காட்டுங்க, காற்றுல காட்டுங்க. அவன் எங்கேருந்து எங்கே ஒழிஞ்சிருந்து எந்த ஓட்ட வழியாக நம்மளை பார்க்குறானோ, வா 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 வா, சர்ச்சு முடிஞ்சதும் வா, நீ வா, உன்னை தூக்கிட்டு போகிறேன், வா வா, நம்ம ஆள்லாம் இருந்து வா அப்படின்னு பிளான் பண்ணுவான். எந்த பக்கம் இருக்கிறான்னு நினச்சிட்டு சொல்லுங்கள், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான். போடா போடா போடா, இயேசுவின் நாமத்தில் போ, get out. My existence depends on his care. நான் உயிராக இருக்கிறதே கர்த்தரின் மேய்ப்பராக இருப்பதினால் தான். ஹல்லேலூயா, ஆமென். My identity is with the good shepherd. நான் ஒரு ஆடு தான்ப்பா. என்னது? சாத்தான் சொல்றான், நீ ஆடுல, நீ ஒரு சூப்பர் ஹீரோ, நீ தான் இங்கே ஹீரோ, நீ தான் இங்கே ஹீரோயின், நீ தான் பெஸ்ட்டு, நீ தான், உனக்கு எல்லாம் முடியும், உலகமே உன் கையில் இருக்குது, உன்னால் கண்ட்ரோல் பண்ணுவேன். நாங்கள் சொல்லணும், நம்ம சொல்லணும், நீ சொல்கிறதெல்லாம் போலி, புருடா, ஏமாத்து வேலை, நான் என் கர்த்தர் போல் ஆக முடியாது, என் கர்த்தரோட ஆடாதான் மாற முடியும், நீ கிளம்புடா. இதை ஏவலாச்சு சொல்லியிருக்கணும். நான் தேவர் போல் ஆக முடியாதுப்பா, அந்த தேவனோட பிள்ளை நான் இருந்துட்டு போகிறேன், நீ கிளம்புன்னு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. He's a good shepherd. This is appropriate for us today to say that he owns me. கர்த்தர் மேய்ப்பராகிறார் சொல்கிறதுக்குன்னா அர்த்தமா, எங்கள் எஜமான் அது இருக்கிறார். டி மைனர் கொடுமா, எங்கள் எஜமான். உங்கள் எஜமான் பேர் என்ன பேருங்க? உங்கள் எஜமான் பேர் என்ன பேர்? உங்கள் ஓனர் பேர் என்ன பேர்? சில நேரத்தில் சிலர் கம்பெனியில் வேலை செய்வாங்க, ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுவான், எங்கள் ஓனர் வந்துட்டார், எங்கள் ஓனர் ஊர்லேருந்து வந்துட்டார், எங்கள் ஓனர் வெளிநாட்டு போய்கிறார், எங்கள் ஓனர் இந்த மாம்பழம் வாங்கி வந்தார், எங்கள் ஓனர் இந்த பலாப்பழம் வாங்கி வந்தார், எங்கள் ஓனர்னுவாங்க. நம்ம ஓனர் பேர் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். நீங்கள் தான் பாட போறீங்க. ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஒரு கதனா போலிஷியாகா. நீங்களாம் பாடணும். உயிர் வாழும், தெரிஞ்ச பிள்ளைங்களா? நாட்கள் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேன். எஜமானனை சொல்லும்போது எழுந்து நின்றுட்டு அப்படியே சல்யூட் அடிச்சுட்டு பாடலாம். ஏஞ்சி நின்று பார்க்கலாம். அதை நான் மறப்பேனோ. பாடலாமா? எஜமானனே என் இயேசுராஜனே, எஜமானனே என்
உமதுதானே. இப்ப கை கூப்பிக்கலாமா சத்தமாக? எஜமானனே அவர் என்னோட சொந்தக்காரர். இந்த பிசிக்கல் பாடியோட சொந்தக்காரர். நானே எனக்கு சொந்தக்காரன் அல்ல. எங்க அம்மா வயித்துல ஒரு பிளான் பண்ணி என்னை உருவாக்கி என்னை வளர்த்து ஒரு ஆளாக்கி அது நீ தாண்டா என்னை பார்த்து சொன்ன என் தேவன் தான் என் எஜமான். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சடையே. எந்த உல்ஃபோ, எந்த ஓநாயோ, எந்த சாத்தானோ, எந்த கரடியோ, எந்த சிங்கமோ என்ன சொந்தம் கொண்ட முடியாது. அது வந்தாலே என்னை அழிக்க தான் வருது. என் மேய்ப்பன் என்னை வாழ வைக்க வருகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான்னு சொன்னான். He owns me. அனுப்பிடலாமா? ஆடு ஓனாய் கூட அனுப்பலாமா? ஓனாய் சொல்லுது, நான் வாக்கிங் கூட்டு போறேன். என்ன பண்ணோம்? காசு கொடுத்து வாங்கி போமா? கூட்டு போனா என்ன ஆகும்? மேய்ப்பன் சாத்தாங்க நம்ம போயிடலாமா? Are we devil's property today? We are the property of Jesus Christ. Jesus has purchased us with his own blood. He has given his life for us. யோவான் 10:11 சொல்லுது, ஒருவர் மேய்ப்பனும் ஆடை வித்து பணமாக்குவாங்க. அப்படிதானே? ஜீசஸ் தன்னையே வித்து நம்மளை காப்பாத்தினார். ஒரு மேய்ப்பனும் ஃபோன் பண்ணுவாங்க. கரெக்ட் தானப்பா? ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆடை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? லாரியில ஏற்றி அனுப்புவாங்க. எவ்வளவு பெரிய மேய்ப்பனும் அவளை ஏற்றி அனுப்புவாங்க. என் இயேசு மட்டும்தான் அத்தனை லாரியிலையும் அவர் ஏறி போவார் நம்ம வாழ வச்சுட்டு. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக மரணம் வந்தாலும் அதை நான் தாங்க ஆயத்தமாய் இருக்கிறேன். He has taken the responsibility forever to become our shepherd. நித்தியமாய். பிரதர் நீ என்ன நினைக்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, போன வாரம் சர்ச்சுக்கு வந்தா கர்த்தரன் மேய்ப்பராகிறார், இந்த வாரம் என்னால வர முடியல, கர்த்தரன் மேய்ப்பரா இல்லை. No, forever. It was his ministry, it was his nature. அதுதான் அவருடைய ஊழியம். Are you confident? இன்னைக்கு ஆடுகளே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேய்ப்பர் மேல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இருக்கிறீங்கன்னா அப்படியே முன்னாடி வாங்க, கர்த்தரை வர்ஷிப் பண்ணி முடிச்சிடலாம். இது ரியாலிட்டி டைம். அப்படியே ஆனா அப்படியே உங்க பிரசன்னத்தில் டி மேஜர் ஆகிடுங்க. அப்படியே கர்த்தரை நினைச்சிட்டு இதயத்தில் கை வச்சுட்டு, அப்பா நீங்க என்ன ஓன் பண்றீங்க, நீங்க தான் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த தாழ்ச்சின்றது என்னன்றதை நான் பார்க்காதபடி நீங்க அதை பார்த்துப்பீங்க. I am going to listen your voice today. I am going to listen to your voice today. காதல கை வச்சு I am going to listen your voice. I will not perish. நான் அழிஞ்சு போக மாட்டேன். அவர் சொல்லிட்டார் யோவான் 10:27-28 ஒரு மனுஷனும் என் ஆடுகள் இடத்துல பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் சாத்தா உங்களை பார்த்து சொல்கிறான், உன்னை நான் ஜீசஸ் கையிலேருந்து பறிக்கிறேன்னு. நோ, ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது சொல்லணும், நான் யாருக்கு சொந்தம்? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் யாருக்கு சொந்தம்? இப்போ இந்த நேரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் போகிறேன், ஆனால் யாருக்கு சொந்தம்? என் கையில் இப்போ காசு இல்லை, ஆனால் நான் யாருக்கு சொந்தம்? எங்கள் உடம்புல பலம் இல்லை, ஆனால் நான் யாருக்கு சொந்தம்? உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து
என்ன பாருங்க, ஷீப்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். ஆடுகளுக்கு பயம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? சின்ன சவுண்ட் விட்டோட பயந்துடும். அதாவது அந்த தண்ணி குடிக்குதுல, தண்ணி கலங்கினா கூட குடிக்காதான், பயந்து ஓடியாந்து அப்படியே நின்று கூட நடுங்குமா, நர்வஸ், திக்கு 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 நடிச்சுன்னுக்கும். இன்செக்யூர் அனிமல்ஸ். மந்தையில் இருக்கும் போதும் பயம், நைட்டில் இருக்கும் போதும் பயம், உட்காந்துக்கும் போதும் பயம். சாப்பாடு அடுத்த வேலை கிடைக்குமான்னு தெரியாதபடி இருக்கும். ஆனால் ஃபியர்ஃபுல், பயந்துன்னே இருக்கும். சின்னதுக்கும் பயந்துடும். எலியை பார்த்தா கூட பயந்துடும், குட்டி பூனையை பார்த்தா கூட பயந்துடும், அப்படி கல் வந்தால் கூட பயந்துடும். சிங்கம் மாதிரி தைரியம் கிடையாது, நர்வஸ், படப்படன்னு இருக்கும், இன்செக்யூராக ஃபீல் பண்ணும். மேய்ப்பன் கூட இருக்கும்போது அப்படி ஃபீல் பண்ணாது. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ஃபியர்ஃபுல்லாக இருந்தோம்னா, பயந்துனே இருக்கிறீங்க, பயம் உங்களை விட்டு போகலன்னா, மெய்ப்பன் கூட நம்ம இல்லையோன்ற ஒரு தாட் யோசித்து பார்க்கணும். நர்வஸாக இருக்கிறோன்னா ஒரு வேளை மெய்ப்பன் கூட நம்ம இல்லையோ, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணோம்னா, அவ்வளோதான் போயிடுச்சு நினச்சோம்னா, மெய்ப்பன் கூட நம்ம இல்லையோன்னு ஒரு இடம். கர்த்தர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அவர் என்னை புல்லுல, யோவான் 10:10 சொன்னார் திருடன் வரான், 12 சொன்னார் நானே நல்ல. அவர் ப்ராமிஸ் பண்ணி, நான் உனக்கு நல்ல மெய்ப்பனாக, கெட்ட மெய்ப்பனா இல்லை மகனே, நீ என்கிட்ட வந்தியனா உன்னை கெட்டு போகிற அளவு கூட மாட்டேன், நல்ல மெய்ப்பனாக இருப்பேன், தேவைன்னா உனக்கு என் ஜீவனை கூட கொடுக்குறேன். உங்களை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி நினச்சிக்கங்க, உங்கள் மனசை கன்வின்ஸ் பண்ணிக்கங்க. உங்கள் மனசு சொல்லும் நீ சிங்கம்னு. இல்லை இல்லை, நான் சாதாரண ஆள், நான் ஆடுதான், நான் ஆடுதான் சொல்லுங்க, நான் ஆடுதான், என் கர்த்தர் மெய்ப்பர், நான் ஆடுதான், அவர் மந்தையில் உள்ள ஆடு. நான் இது ஒரு மந்தை, இது சிங்க கூட்டம் இல்லை, இது ஆட்டுக்குட்டி கூட்டம், இது ஆடுகளின் கூட்டம், இது ஆட்டு மந்தை. சாத்தானே நீ தூரத்தில் நில்லு, இது ஆட்டுக்குட்டி மந்தை, என்னை சிங்கோன்னு தூரம் கூட்டு போவாத, நீ என்னவாது இருந்துருப்போம், நான் ஆடுதான், நான் என்னை நம்பி வாழ, என் மெய்ப்பனை நம்பி வாழ, அவ்வளோதான். நான் இன்செக்யூர்டாக இருக்கிறேன் தான் உன்னை பார்த்ததுனால, இனிமேல் என் மெய்ப்பனை பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜீசஸை நம்பினா ஜெயிப்போன எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? சாத்தானை பார்த்து சொல்லுங்க, கடா அப்பாலே போ சாத்தானே, போ போ சாத்தானே, வெளியே போ, பயமே வெளியே போ, தீய வழியே வெளியே போ, பிசாசே வெளியே போ, நீ என்னை தொட முடியாது, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செடியன், உன்னுடைய எந்த சதிகளும் என் வாழ்க்கையில் பலிக்காது. You get out, go away, get out you devil, போ வெளியே, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செடியன், I am not insecure, I am secure, I am not fearful, I am brave, I am not nervous, I am living a peaceful life. இதயத்துல கை வச்சுங்க, நான் ப்ரே பண்ண போறேன். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு இப்பொழுது செக்யூரிட்டி உண்டாவதாக. I speak every dangers and threats to leave them now. Let them lie down and sleep in a peaceful way. கர்த்தாவே, பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களில் இன்றைக்கு மேய்ப்பீராக, நாளைக்கு மேய்ப்பீராக, இந்த வாரம் மேய்ப்பீராக, இந்த மாதம் மேய்ப்பீராக, இந்த வருடம் மேய்ப்பீராக. எங்கள் எல்லாருடைய ஆவிக்குரிய தலைவனாய் நீர் வருவீராக. True shalom, peace come upon your children. உன்னதமான பரிசுத்தமான சமாதானம் இவர்கள் மீது வருவதாக. உலகம் கொடுக்க கூடாததை நீர் கொடுப்பீராக. நேற்றுக்கு போய் யார் கையில கை நீட்டினாங்களோ அது வரலையே, இன்றைக்கு உமக்கு முன்பதாக கைகளை நீட்டுகிறோம். உம் சந்நிதியிலிருந்து பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. You lead them, you guide them. நீர் பாய்ச்சலான இடத்துல கொண்டு போவீராக. Waters of rest, இளைப்பாறுதல் உள்ள தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிப்பீராக. Restore them, புதுப்பித்து கட்டுவீராக. பயங்கள் நீங்கட்டும், சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், இருதய பிரச்சனைகள் சுகமாகட்டும். சரீர பலவீனமான இடத்துல கை வச்சுங்க, சரீர பலவீனங்கள் மறையட்டும், கிட்னி பிரச்சனைகள் மறையட்டும், குடல் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும், பிபி மறையட்டும், சுகர் மறையட்டும், நார்மலாய் மாறுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவியே ஓடிப்போ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இட்டர்னல் மேய்ப்பர். Revive us, Lord. अभी अन्य भाषा पे सलामा शिकादा लाबा रखादा लाबो दे रे बे दे रे बे दे रे अन्य भाषा पे सलाम तड़क ताने भक्ति उल्टी उड़ा के सलाम मगले नी पे से ओरी बाबा 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 करे बले बले ओरी अंतन रबा
சரண்டர் பண்ணுங்க. Surrender to the leadership of God. Yes, நான் உங்க தலைவர். சொல்லுங்க, தலைவரே கூப்பிடுங்க. எங்க தலைவரே, இயேசு தலைவா, இயேசு தலைவா. Ori Baba Shadara, I surrender myself to you, Lord. Ori Baba Shadara, Baba Shadara. எனக்கு ஒரு மெய்ப்பன் Ori Ori Baba Baba Shadara, Baba Baba இயேசுவா, இயேசுவா. Ori Ori Antara Baba Shadara, Baba Antara Baba He will satisfy. Ori Baba Shadara, Baba No fear shall come Oh, thank you, against you. Lord. Thank you, Jesus. இந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறார். கோடி நன்றி, கொடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்லலாமா? கர்த்தர் என் என் மெய்ப்பராய் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை. கர்த்தர் உங்களை கொடான பெருக்கி செய்கிறார். Thank you, thank you, thank you. Shalom.